அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான வீடியோ பதிவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் மற்றும் ராகு பகவானினுடைய சேர்க்கை நிகழுதுங்க. இந்த சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் சனி மற்றும் சூரியனினுடைய சேர்க்கையும் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா 6 கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்க போகிறது. இந்த 6 கிரகங்களினுடைய சேர்க்கையோடு 30 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையும், அதன் பிறகு பார்த்தோன்னா சனி பகவான் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா அசுப பலன்களை அதிக அளவில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள் பாதகமாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் சில கிரகங்கள் சுப கிரகங்களாகவும் சில அசுப கிரகங்களாகவும் குறிப்பிடுறாங்க. அதில் முக்கியமானது அப்படின்னு சொன்னால் சனி மற்றும் ராகு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 கிரகங்களும் சனி பெயர்ச்சியின் போது மீன ராசியில் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாங்க. அதாவது மார்ச் 29ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை மீன ராசியில் நடக்க போகுது. இதனால் சில ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில் பார்க்கும் பொழுது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு மீன ராசியில் சனியுடன் சேர்ந்து சூரிய பகவான் சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. பண இழப்பு, செலவு அதிகரிக்கிறது அப்படின்னு சிக்கலான சூழலை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் மார்ச் 14ஆம் தேதி முதல் மீன ராசியில் பெயர்ச்சியாகி அடுத்த 1 மாத காலம் சஞ்சரிக்க போகிறாரு. மீன ராசியில் பார்த்தோம் அப்படின்னா சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோடு மார்ச் 29 சந்திரன் சனி பெயர்ச்சியால் 6 கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்குது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கையும் நடக்க இருக்கு. இதனால் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் குடும்ப உறவில் விரிசல், வேலை தொழிலில் தொய்வு ஏற்படுறது போன்ற பலதரப்பட்ட விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் ரொம்பவும் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமற்ற நிலையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் இந்த காலம் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடிய வகையிலையும் இருக்குங்க. நீங்கள் மனதில் பட்டதை உடனுக்குடன் வெளிப்படையாக பேசுறது ரொம்ப நல்லது. சுயதொழிலில் இருக்கிறவங்க சாதுரியமான செயல்களை செய்து லாபம் ஈட்டுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக எதிரிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். குடும்பத்தில் சதா பேச்சுவார்த்தைகள் அவ்வப்போது எழுந்து தொந்தரவும் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி ஆரோக்கிய குறைகள் படிப்படியாக குறைய துவங்க வாய்ப்புகளும் இருக்குங்க. மற்றொரு புறம் பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகம் ஏற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மனதில் சுதந்திர உணர்வு அதிகரித்து காணப்படலாம். குடும்ப உறவுகளுக்கு இடையில் வார்த்தைகளில் கவனத்தை ரொம்ப செலுத்த பாருங்க. சுயதொழிலில் இருக்கிறவங்க எதுலேயுமே அகலக்கால் வைக்காம இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய நேர்மைக்கு உரிய பலன்களை பெறுவாங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகளை உடனுக்குடன் கவனிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் வெளி மனிதர்களினுடைய கருத்துக்களை கொண்டு வர வேண்டாங்க. அதுவும் பிரச்சனையை உண்டு பண்ணலாம்.
அதே போல் புதிய முயற்சிகள் மூலமாக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை நுணுக்கங்களை கூடுதலாக கற்றுக்கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். குடும்ப உறவுகளுக்கு இடையில் அவ்வப்பொழுது சண்டை சச்சரவுகள் வந்து விரிசலும் வரலாம். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு குறைய ஆரம்பிக்கும். சுயதொழிலில் இருக்கிறவங்க கூட்டாளிகளின் ஆதரவால ஏற்றமான சூழ்நிலை காணப்படுவாங்க. உத்தியோகம் பணியிடம் அப்படின்னு வேலை செய்கிறவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு வந்து பொறுப்புகள் வந்து வழங்கப்படுவதோடு தேவையற்ற பகுதிகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல தடைகளை தாண்டி இறுதியில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல மறையும். சுயதொழிலில் இருக்கிறவங்க எதுலேயுமே பெரிய தொகையை ஈடுபடுத்துறதுல கவனத்தை செலுத்த பாருங்க. ஏன்னா பெரிய அளவில் தொகையை நீங்கள் ஈடுபடுத்தக்கூடிய பட்சத்தில் அது நஷ்டமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்சமயத்திற்கு வந்து சுயதொழிலில் இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரியான முதலீடுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே பெரிய தொகையை வந்து ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். உங்களுடைய பிடிவாத குணம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் உங்களுடைய பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய யுத்திகள் எதிர்பாராத நற்பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரவு வந்த வேகத்தில் கரைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம். குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய நபர்களினுடைய அறிமுகம் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் அவர்களிடத்துல உங்களுடைய தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி திடீர் சலுகைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி யாருக்குமே வந்து இந்த நேரத்தில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. யாருக்காகவும் பரிந்து பேச வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க. யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் வாக்குறுதி கொடுக்கறது, பரிந்து பேசுறது, அவங்களுக்காக நீங்கள் வந்து வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை மற்றவர்களுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தற்சமயம் நீங்கள் செய்ய வேண்டாம். அது நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, உயிர் தோழனாக உற்ற நண்பனாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டாம். அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் புதிய விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுவிதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் இருந்த மந்த நிலை மாற ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்க முற்படுவீங்க. ஒரு சிலருக்கு வந்து கவலைகள் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் வரலாம். வீண் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்வீங்க. குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த விரிசல் வந்து அதிகரிக்க செய்யலாம். கணவன் மனைவி உறவுக்குள்ள நெருக்கம் குறையவும் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி இந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நிதானத்தோடு பொறுமையோடு எல்லா விஷயத்தையும் அணுக வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நட்பு வட்டாரம் ஒரு சிலருக்கு விரிவடையவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் தென்பட ஆரம்பிக்குங்க. மன ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட முயற்சி செய்வீங்க. குடும்ப ஒற்றுமையில் விரிசல் விழாமல் பார்த்து கொள்வது அவசியம். அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு வந்து தொழிலையும் வியாபாரத்திலையும் வந்து லாபம் சற்று குறைவாக தான் இருக்கும். அதனால் எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து கவனமாக இருக்கணும். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா முன்பின் தெரியாதவர்களிடம் பழகும் பொழுது கவனமுடன் இருப்பது ரொம்ப நல்லது. குடும்ப ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி
எல்லா விஷயத்துலேயுமே வந்து எதிரிகளை வந்து பக்கத்திலேயே வச்சிருப்பீங்க. அதனால் எதிரிகளினுடைய தொல்லைகள் சற்று அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கூட இருக்கிறவங்களே தங்களுக்கு எதிரியாக மாறவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய குடும்ப நபர்கள், அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தையிடம் இவர்களை தவிர்த்து வேறு யார்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவும் வேண்டாம். ரகசியங்களை பாதுகாக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக செய்யும். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று. ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி இளம் வயதினரால் சில அவமானங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பெண் சாபத்தின் காரணமாக சில பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, தினமும் பார்க்கும் பொழுது முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கந்த சஷ்டி விரதம் மேற்கொள்வது ரொம்ப நல்லது. நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். சாபங்கள் விலகும். அதே மாதிரி கஷ்டங்கள், வறுமை இது எல்லாமே தீர்ந்து வாழ்க்கை வளமாகும்.